கோதுமை மாவு புட்டு செஞ்சிடலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு. இப்போ ஒரு கடாயில் வறுத்துக்கலாம். கோதுமை மாவு வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். கோதுமை மாவு வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்த சிம்லேயே வச்சு வறுத்துக்கணும். பாருங்க, மாவு ஆறிடுச்சு. இப்போ தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச பிறகு தண்ணி தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு தான் மாவு நல்லா எல்லா பக்கம் ஈரப்படுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கங்க. தண்ணி தொளிச்சு தான் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கங்க. இப்போ இந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு அரை விட்டு இது பாருங்க, கட்டிகள் இல்லாமல் மணலாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இட்லி தட்டில் கொட்டி வேக வச்சுக்கலாம். புட்டு 5 நிமிஷத்தில் வெந்திருக்குங்க. இப்போ ஒரு கிண்டி விட்டு எல்லா பக்கம் உடச்சி விட்டு அதே தேங்காய் பூ, ஏலக்காய் பொடி, நல்லா கலந்து விட்டு இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. மறுபடியும் வேக வச்சுக்கலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. வெந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு மறுபடியும் இந்த கட்டிகளை உடச்சி விட்டு அதில் தேங்காய் பூ, ஏலக்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா புட்டு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி எடுத்து கொட்டிட்டு நல்லா உதுத்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்குங்க. கோதுமை மாவு புட்டு ரெடியாச்சு. ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,